Must be from Kanyakumari. We like fish. Before I get started, I thought I'll take 2 or 3 questions, if you have. உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருந்தால் கேட்கலாம். நம்ம இந்த செஷனுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு சில கேள்விகளுக்கு நான் பதிலளிக்கலாம் என்று விரும்புகிறேன். உங்களுக்கு ஏதாச்சும் கேள்விகள் இருந்தால் கேளுங்க. Where does that fella? Do we need to move up or this is good? ஜஸ்வின் மூவ் பண்ணணுமா இல்லை இது ஓகேவா? நாங்கள் இப்படி மூவ் பண்ணிக்கலாமா? ஓகே ஓகே யா தட் பி மோர் கம்ஃபர்டபுள். எஸ். Whoa. Yeah, you can I was thinking I could sit. Oh, yeah, this is comfortable. No questions? Oh. மார்க் புத்தகம் தான் முதல்ல எழுதப்பட்டது அப்படின்னு சொல்லப்படுது சுவிசேஷத்தில். ஆனால் வரிசையில் வரும்பொழுது ரெண்டாவதாக வருது, மத்திய முன்னாடி வருது. ஏதாவது சிக்னிஃபிகன்ஸ் இருக்கா இல்லை சும்மா வந்ததா? Good question. You. Mark and Prayal. Yeah. Do you want to say that to the rest of the people in English? Or do you want me to? I can do that. Yeah. The question is, scholars say Mark was written first, but in our in our Bible, Mark comes second. Is there any reason for it? கேள்வி என்ன அப்படின்னா, வேத ஆராய்ச்சியாளர் சொல்கிறாங்க மார்க்கு தான் முதலாவது எழுதப்பட்ட சுவிசேஷம் என்று சொல்கிறாங்க. ஆனால் நம்முடைய வேதாந்தத்தில் வந்து பார்த்தீங்கன்னா முதலாவது மத்தேயு வருது, அதுக்கப்புறம் தான் மார்க் வருது. அதுக்கு ஏதாவது காரணம் இருக்குதா என்று கேட்குறேன். There's a lot of reasons. All of them are politics. நிறைய காரணங்கள் இருக்குது. எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மார்க் சார்ந்த ஒரு அரசியல் என்று சொல்லலாம். For many centuries, church believed Matthew was the first gospel. அநேக நூற்றாண்டுகள் வந்து பார்த்தீங்கன்னா சபை தொடங்கின காலத்திலிருந்து மத்தேயு புஸ்தகம் தான் முதலாவது சுவிசேஷம் என்று கருதப்பட்டது. There was a man by the name Papias, a church father, and he said Matthew wrote the gospel first. He wrote it in Aramaic, translated into Greek, and then Luke and Mark copied Matthew. பாப்பியஸ்ங்கிறதான ஒரு சபை தலைவர் இவ்வாறு எழுதியிருக்கிறார். என்னென்னா மத்தேயு நிருபம் தான் முதலாவது, மத்தேயு சுவிசேஷம் தான் முதலாவது எழுதப்பட்டது. அவர் அரைமேக்கில் எழுதிட்டு பின்பாக அதை கிரேக்க மொழியில் மொழிபெயர்த்தார். அதை வைத்து தான் இவங்க லூக்காவும் மார்க்கும் அதை பின்தொடர்ந்து எழுதியிருக்கலாம் என்று சொல்லப்படுகிறது. And that was what church believed till 1700 AD. ஏடி அல்லது இயேசு கிறிஸ்துக்கு பின்பாக 1700 வருடங்கள் வரைக்கும் இந்த விதமான புரிதல் தான் சபை மக்கள் மத்தியில் இருந்தது. Then something happens that's called source criticism, and in that they were trying to ask the question, which gospel writer copied which gospel writer? சோர்ஸ் கிரிட்டிசிசம் சொல்லி எதுலேருந்து வந்தது, யார் வந்து முதலாவது எழுதினாங்க, யாரை பார்த்து யார் எழுதினாங்க அப்படின்ற அந்த கேள்வி வந்தபோது இந்த விதமான ஒரு சிந்தனை ஓட்டம் வந்தது. And at that time they concluded Mark was written first. அந்த நேரத்தில் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கு தான் முதலாவது எழுதியிருக்கணும், அதை பார்த்து தான் மற்றவர்கள் எழுதியிருக்க வேண்டும் என்பதான கொள்கையானது உருவானது. The reasons is simple. Mark has 95% of the material that Matthew and Luke have. அவங்க அந்த முடிவுக்கு வந்ததுக்கு காரணம் என்ன அப்படின்னா, மார்க் சொல்லுகிற காரியங்களிலே 95% வந்து பார்த்தீங்கன்னா மத்தேயும் லூக்காவும் சொல்கிறார்கள். Matter of fact, there's only two stories in Mark. One of them we will see this session. That is not in Matthew and Luke. 2 காரியங்கள், குறிப்பாக 2 சம்பவங்கள் நம்ம இந்த வேலையில் நம்ம அதை பற்றி பேசுவோம். அந்த 2 சம்பவங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மத்தேயும் சொல்லலை, லூக்காவும் சொல்லலை. On the other hand, 50% of Luke is new material. அதே நேரத்தில் நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, லூக்காவுடைய சுவிசேஷத்தில் உள்ள 50% மற்ற சுவிசேஷங்களில் இல்லாதது, குறிப்பாக மார்க்கில் இல்லாதது. You remember the story of the prodigal son, the story of the good Samaritan, Zacchaeus. These are all stories only in the Gospel of Luke, but not in Mark or Matthew. மத்தேயுல மார்க்ல இல்லாத அநேக சம்பவங்கள் லூக்கா சுவிசேஷத்தில் இருக்கிறது நமக்கு தெரியும். இளையகுமாரனுடைய சம்பவம் மார்க் லூக்கா 15 இருக்கலாம். அதே மாதிரி லூக்கா 19 நம்ம பார்க்குற சகேனுடைய காரியமாக இருக்கலாம், சமாரியன் நல்ல சமாரியன் ஓமியாக இருக்கலாம். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மத்தேயுல இல்லை, லூக்காவிலையும் இல்லை, மார்க்கில் இல்லை. Same way, Matthew has some unique materials like Magi visiting Jesus.
அதே போலவே மத்தேயுக்குன்னு ஒரு சில குறிப்பிட்ட சம்பவங்கள் இருக்குது, அது மற்ற சுவிசேஷங்கள் சொல்லலை. அதில் முக்கியமானது வந்து பார்த்தீங்கன்னா வானசாஸ்திரிகள் வந்து இயேசு கிறிஸ்துவை குழந்தையாக சந்திப்பது. Also, Mark's grammar is very simple. மார்க்கினுடைய அவருடைய மொழிநடை வந்து ரொம்ப எளிமையானது. Yeah, the language itself is very simple. And because of that, from 1700, scholars say Mark was first. அதனால கூட வேத ஆராய்ச்சியாளர்கள் வந்து 17ஆம் நூற்றாண்டுக்கு பின்பாக மார்க் தான் முதலாவது எழுதப்பட்டது என்று கருதுகிறார்கள். There was one more reason, and that is Matthew, the early church believed Matthew and John are by disciples, the disciple Matthew and the disciple John. So they wanted to put the disciple books first and last, and the non-disciple books, Mark and Luke, in the middle. இதை கருத்தில் கொண்டு இறையில் ஒன்று இவ்வாறுன்னு சொன்னாங்க. என்ன அப்படின்னா, மத்தேயும் யோவானும் இயேசு கிறிஸ்துடைய நேரடி சீடர்கள். அதனால் அவருடைய புத்தகத்தை மத்தேயுனுடைய தொடக்கத்தில் ஒரு சீடருடைய புத்தகமும், நான்காவதாக இன்னொரு சீடருடைய புத்தகமும், இடையில் வந்து பார்த்திங்கன்னா சீடர் அல்லாத சீடருக்கு உடன் ஊழியர்களாக இருந்த ஒருவேளை மார்க்கு மற்றும் லூக்கா வந்து அவங்க எழுதின புத்தகங்களை நடுவிலும் வைத்ததாக சொல்லப்படுகிறது. Those are some of the reasons. சில காரணங்கள் ஏன் வந்து நம்ம இந்த விதமாக பேசப்படுகிறது என்பதற்கு. இதெல்லாம் நியாயப்பிரமாணம்னு சொல்லலாம், இதெல்லாம் சடங்காசாரம்னு சொல்லலாம். What is the law and what are the rituals, religious rituals? How can you differentiate between Yeah, if it is written in the Bible, then it is God's word. தேவனுடைய வேதாகமத்திலே அல்லது நம்முடைய வேதாகமத்திலே அது சொல்லப்பட்டிருக்குமானால் அது தேவனுடைய வசனம் என்று நாம் சொல்ல முடியும். If it is not in the Bible, it's tradition. வேதாகமத்தில் இல்லாத காரியங்கள் நம்ம அநேக காரியங்கள் நம்ம சபைகளை செய்கிறோம், அவைகள் எல்லாமே இந்த பாரம்பரியத்துக்குள்ள தான் வரும். For 1 year, my wife and I lived in Hawaii. ஹவாய் என்கிற இடத்துல அவரும் அவருடைய மனைவியும் ஒரு வருஷம் தங்கியிருந்தார்கள். And I preached in a church regularly. சபையில் வந்து தொடர்ச்சியாக அவர் போதித்துக் கொண்டிருந்தார். Every day I preached in my shorts. எல்லா வாரமே அவர் பார்த்தீங்கன்னா ஷார்ட்ஸ் போட்டு தான் பிரசங்கம் பண்ணுவார். Because they are all in their swimwear. They like to go swimming soon after the service is over. அவங்க வந்து பார்த்தீங்கன்னாக்க நீச்சல் உடையில ஒரு சிலர் இருப்பாங்க. ஏன்னா சர்வீஸ் முடிச்ச உடனே அவங்க நேரடியாக நீச்சல் அடிக்க போகிறவர்கள், அதனால நீச்சல் உடையில் இருப்பார்கள். அதனால அவர் போட்டிருந்த ட்ரவுசர் ஒன்றும் அவ்வளவு மோசமானதா இல்லை. Yeah, I was very fine. அவர்களுக்கு வந்து எந்த பிரச்சனையும் இல்லை. But if I come here today in my shorts, probably the 3 pastors would throw me out. அதே மாதிரி ஒரு ட்ரவுசர்ல ஒரு வேளை வந்திருந்தாருனாக்கா நம்ம அவ்வளவு சந்தோஷப்பட்டிருக்க மாட்டோம். Right. And so Bible says to be modest. வேதம் என்ன சொல்லுதுன்னா நேர்த்தியாக உடை அணிய வேண்டும். Right. But Bible doesn't say what is modesty. ஆனால் நேர்த்தி என்பது ஒவ்வொரு கலாச்சாரத்தை சார்ந்து வித்தியாசப்படும். அதனால எப்படிப்பட்டதான நேர்த்தி என்று சொல்லவில்லை. Yeah, it's our own culture. I saw one of the gentlemen, I think that sir over there, he had lungi on yesterday when we were eating dinner. But he doesn't have lungi on now. Because we told him he cannot wear lungi to church or service. நமக்கு தெரியும், நம்ம வந்து நம்முடைய பாட வேலை முடிந்த பின்பாக ரூமுக்கு போனோடனே நம்ம என்ன செய்வோம், லுங்கி மாற்றிக்குவோம், ட்ரவுசர் போட்டுக்குவோம். ஆனால் இந்த மாதிரி ஒரு செஷனுக்கு வரும்போது நம்ம யாரும் அப்படிப்பட்ட உடையை அணிவதில்லை என்றால் நமக்கு தெரியும் நம்ம கலாச்சாரத்தின்படி அதை செய்யக்கூடாது என்று. Bible doesn't say no lungi to the Bible study. வேதாகம் எங்கேயுமே சொல்ல நீங்கள் கைலி போட்டுட்டோ அல்லது ஷார்ட்ஸ் போட்டுட்டோ வந்து பைபிள் ஸ்டடியில் உட்காரக்கூடாது என்று சொல்லவில்லை. ஆனால் நாம் அதை செய்வதில்லை. I'm afraid to tell you this verse. But this verse in Hebrew says, we all look naked to God. வேதம் சொல்லுகிறது ஒருவேளை ஆண்டவருக்கு முன்பாக நம்ம அனைவரும் நிர்வாணிகளாக இருக்கிறோம். Yeah, so it doesn't matter whether you wear clothes or not, but please wear clothes when you come to church. ஆண்டவருக்கு முன்பாக நம்ம எப்படி ட்ரெஸ் போட்டிருந்தாலும் போடாதுன்னு அவருக்கு ஒன்றும் இல்லை. ஆனால் மற்றவர்களுடைய இது கருதி ஆடையோடு இருக்கு. So when the Bible says to do something, that is non-negotiable. But how we apply it is usually tradition. வேதாகமம் சொல்லுகிற காரியத்தை நாம் சரியான விதத்தில் புரிந்து கொண்டு அதை நாம் பின்பற்ற வேண்டிய காரியமாக இருக்கிறது. அதை தவிர்க்கக்கூடாது. மற்றபடி பாரம்பரியம் சார்ந்த கலாச்சாரம் சார்ந்த காரியங்களிலே மாற்றங்கள் வித்தியாசங்கள் இருக்கக்கூடும். I give you one tough example. ஒரு கடினமான ஒரு உதாரணம் சொல்கிறேன். I'm an Indian Christian. ஒரு இந்திய கிறிஸ்தவர் அவர். I fell in love with an American white Christian.
அமெரிக்காவில் இருக்கிற ஒரு வெள்ளை இனத்தை சேர்ந்த பெண்ணை அவர்கள் திருமணம் செய்து கொண்டார்கள். So my mom and dad said to me, I cannot marry her. அவங்களுடைய தாய் தகப்பன் சொன்னாங்க, வெள்ளைக்கார பொண்ணா கல்யாணம் பண்ணக்கூடாதுப்பா என்று சொன்னார்கள். Now I know the Bible verse that says honor mom and dad. அவருக்கு வசனம் தெரியும். வசனம் சொல்லுது, உன் தாயும் தகப்பனையும் கனம் பண்ணுவாயாக. I wanted to honor that. அவர்களை அந்த வசனத்தின்படி நான் வாழ விரும்புகிறேன். So I said to my mom and dad, you cannot say her color is the problem. You had to say to me, she's not a Christian and I cannot marry her. நீங்கள் அந்த பெண்மணி வந்து ஒரு வெள்ளைக்கார பெண்மணி, அதனால நீங்கள் கல்யாணம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லாதீங்க, அது தவறானது. ஒருவேளை அந்த பெண்மணி வந்து கிறிஸ்தவரா இல்லை அப்படின்னா நீ கல்யாணம் பண்ணக்கூடாதுப்பான்னு சொல்றதுல ஒரு அர்த்தம் இருக்குது, அதை நான் ஏற்றுக்கொள்கிறேன். And you cannot say she's not a Nadar, so you cannot marry. அவர் வந்து சொந்த என்ன சொல்றது ஜாதியை சேர்ந்தவர் இல்லை, அதனால நீ கல்யாணம் பண்ணக்கூடாது என்று சொல்லக்கூடாது என்று சொன்னேன். Yeah, my family is very proud of their Nadarship. ஓகே, அவர்கள் தங்களுடைய கம்யூனிட்டியை குறித்த பெருமை உள்ளவர்கள். So I decided to disobey my parents. அந்த காரியத்திலே நான் என்னுடைய பெற்றோர்களுடைய சொல்லை நான் கேட்க மறுத்துவிட்டேன். Because they were more wrong, because they were being prejudiced than I was. இவருடைய புரிதலை காட்டிலும் அவருடைய வேதத்தின்படியான புரிதல் தவறாக இருந்தபடினாலே அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியதை காட்டிலும் வேதாகமத்தின்படி நான் செய்ய தீர்மானித்தேன். But what I did was, I left America, came to my parents' house, stayed with them for a whole year, trying to change their mind. And then when they didn't change their mind, I went back and got married again. ஸோ அவரால் முடிஞ்ச அளவுக்கு என்ன பண்ணார் அப்படின்னாக்கா, அந்த ப்ரொபோசல் சொன்னது அவங்க ஏற்றுக்கலன்னு சொல்லி தெரிஞ்ச உடனே ஒரு வருடம் அவங்களோட தங்கியிருந்து அவங்களுக்கு புரியும்படி சொல்லி எப்படியாவது அவரை சம்மதிக்க வைக்க வேண்டும் என்று முயற்சித்தார். அவர்கள் புரிந்து கொள்வதாக இல்லை, சம்மதிப்பதாக தெரியவில்லை. அதுக்கப்புறம் போய் அவர் திருமணம் செய்து கொண்டார். But now they love my wife more than they love me. ஆனால் இப்பொழுது அவரை சார பிடிச்சதை காட்டிலும் அவருடைய மனைவி அவருடைய வீட்டில் இருக்கிறவர்களுக்கு ரொம்ப பிடிக்கும். So even though Bible says honor our parents, we need to see what does that mean culturally. ஆண்டவர் வந்து உன்னுடைய தாயின் தகப்பனையும் கனம் பண்ணுவாயாக என்று சொல்லப்பட்டிருந்தாலும் நம்முடைய கலாச்சாரம் சார்ந்து அதை எவ்வாறு புரிந்து கொள்கிறோம் என்பது மிக முக்கியமானது. Our oldest son is an adopted son. அவருடைய பெரிய மகன் வந்து பார்த்தீங்கன்னா தத்தெடுக்கப்பட்ட பையன். The reason we adopted is that girl's mom and dad wanted her to abort the baby. அந்த பையனை உடைய தாய் தகப்பனார் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அந்த பெண்மணி அவர்கள் வந்து வயிற்றில் இருக்கும்போது, அந்த பையன் வயிற்றில் இருக்கும்போது கருவை கலைக்க வேண்டும் என்று யோசித்தார்கள். Because she was not married. ஏனென்றால் திருமணத்துக்கு முன்பாகவே அவர்கள் கருத்தரித்திருந்தார்கள். So we said we want to adopt him. நாங்கள் சொன்னோம், நீங்கள் உங்கள் கருவை கலைக்க வேணாம், அந்த பையன் பிறந்ததுக்கப்புறம் அந்த குழந்தை பிறந்ததுக்கப்புறம் நாங்கள் தத்தெடுத்துக்கிறோம் என்று சொன்னோம். Because killing that child is not right. ஏனென்றால் ஒரு குழந்தையை கருவிலே கொள்வது வந்து வேதத்தின்படியான தவறானது, அதை நீங்கள் செய்ய வேண்டாம் என்று சொன்னோம். But asking that young girl to raise the baby, that is not also right. அந்த ஒரு திருமணமாகாத அந்த பெண்மணி ஒருவேளை நீங்கள் கட்டாயம் குழந்தையை பெற்றுக்கணும், நீங்கள் வளர்த்து தான் ஆகணும்னு அவளை கட்டாயப்படுத்துவதும் அவ்வளோ சரியா இல்லை. அதனாலே குழந்தை பிறந்தவுடன் எங்களிடம் கொடுத்து விடுங்கள் என்று சொன்னோம். So we should always use wisdom to decide. We want to honor God, but we need to honor God in the context and culture. நாம் ஆண்டவரை மகிமைப்படுத்துவதும் அவரை கனம் பண்ணுவதும் மிக அவசியமானது. அதே நேரத்தில் நம்ம சார்ந்திருக்கிற கலாச்சார புரிந்துணர்வோடு கூட அதை நாம் செய்ய வேண்டியது அவசியமாக இருக்கிறது. And so I think that changes from culture to culture. அந்த கலாச்சாரம் சார்ந்து இந்த காரியங்கள் ஒரு சில காரியங்களில் வேறுபட வாய்ப்பு இருக்கிறது. That's why Jesus said what goes in doesn't bother us, what comes out makes us sinful. இயேசு கிறிஸ்து இப்படியான ஒரு காரியத்தை மாத்திரம் நமக்கு தெளிவுபடுத்த விரும்பினார். என்னவென்றால், வெளியிலிருந்து உள்ளே செல்கிற காரியங்கள் அல்ல நம்மை தீட்டுப்படுத்துவது, மாறாக நம்முடைய உள்ளத்திலிருந்து இருதயத்திலிருந்து வெளிவருகிற காரியம்தான் உண்மையாகவே நம்மை தீட்டுப்படுத்தும். அதை நாம் சிந்தில் கொண்டிருக்க வேண்டும். I was telling our group when I first went to America, all my Christian friends said you should not have a mustache because American Christians don't have mustache. They're like Mr. John over here, clean shaven. You're a good Christian. I'm a bad one. அமெரிக்க கிறிஸ்தவர்கள் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல விசுவாசிகளாக இருந்தால் அவர்கள் மீசை வைக்க மாட்டார்கள் என்று சொல்வார்கள். அந்த நாட்களில் நான் போன நாட்களில் அது அதிகமாக பேசப்பட்டது. Right before I went to America, they said bell bottom was sinful. Do you remember that? Any older men? Yeah, Christians shouldn't wear bell bottom. ஒருவேளை பெல் பாட்டம் வைத்திருக்கிறதான என்ன சொல்றது பேண்ட் போறது வந்து தவறானது என்று பொதுவான ஒரு கருத்து அந்த நாட்கள் இருந்தது. And there was a time if you cannot have drums in the church,
But now having drums is worship service. முன்பாக வந்து சொல்லுவாங்க ட்ரம் எல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது சபை ஆராதனைகள் இல்லைன்னு. இப்போ வந்து சபை ஆராதனையே இல்லை ட்ரம்ஸ் இல்லை அப்படின்ற அளவுக்கு மாறி போயிடுது. Yeah, the tradition changes all the time. இந்த பாரம்பரியங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நம்முடைய கலாச்சாரம் சார்ந்து மாறிக்கொண்டே தான் இருக்கும். And I think that's why our younger people are having such a hard time with us older people, because they see the hypocrisy. அதனால தான் நம்முடைய சபையில் இருக்கிறதான வாலிபர்கள் நம்மோடு கூட இணைந்து வருவதிலே தடங்கள் இருக்கிறது. ஏனால் நம்மிடத்தில் இருக்கிறதா இப்படிப்பட்டதான மாய்மாலங்களை அவர்கள் பார்க்கிறார்கள். They see that we say one thing and we do another. ஏனென்றால் நாம் சொல்வது ஒன்றாய் இருக்கிறது, நாம் செய்வது வேறொன்றாய் இருக்கிறது. And that they don't play that game. They have their own games. அந்த விளையாட்டுக்குள்ளாய் அவர்கள் வர விரும்பவில்லை என்றால் அவர்களுக்கென்று தனித்த விளையாட்டு இருக்கிறது. That's why I think Christians should drop all traditions and keep God's word. அதனால தான் நாம் அதிகமாக நம்முடைய பாரம்பரியங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் தேவனுடைய வசனத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறவர்களாய் வளர வேண்டும். So last 3 Sundays I preached in a church. கடந்த 3 ஞாயிற்றுக்கிழமைகளிலே ஒரு சபையிலே பிரசங்கித்துக் கொண்டிருந்தார். It's a very traditional church, so I had to wear a tie. அந்த திருச்சபையில் வந்து பார்த்தீங்கன்னா பிரசங்கம் பண்ணுறவங்க வந்து ஒரு டை கட்டி இருக்கணும். அப்போ தான் வந்து பிரசங்க பீடத்தில் இருக்கிறவர்கள் அதை செய்வார்கள். Yeah, right. They are holy people. அந்த டை போட்டிருந்தா தான் அவங்க பிரசங்கத்துக்கு தகுதியானவர்கள் என்று எண்ணுவார்கள். So the first day I had my tie on. முதல் வாரம் போடும்போது டை அவர் போட்டிருந்தார். I hate ties. அவருக்கு அது டை போடுறதே பிடிக்காது. And halfway through my sermon, they were all very excited and they were into the sermon. I kind of loosened my tie a little bit. அவர்கள் செய்தியிலே மிக திளைத்திருந்தார்கள், பயங்கர இன்ட்ரெஸ்டாக கேட்டுகிட்டே இருந்தாங்க. கேட்டுக்கொண்டிருக்கும் போதே அவர் தன்னுடைய டையை கொஞ்சம் லூஸ் பண்ணி விட்டார். They didn't notice it. அவர்கள் அதை கவனிக்கவில்லை. Right? The second day I went to preach with a loose tie. ரெண்டாவது வாரம் போகும்போது ரொம்ப டைட்டாக டை கட்டாமல் கொஞ்சம் இலகுவாக விட்டுருந்தார். Halfway through, I kind of removed it where it was just hanging there, and I rolled up my sleeves a little bit. இடையில வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் அது வந்து டை வந்து தனித்து வர்ற மாதிரி இருந்துச்சு. அந்த சமயத்தில் அவருடைய கைகளில் உள்ள ஷர்ட்டை வந்து அவர் மடிச்சு விட்டார். Third day, I had the tie in my hand. I didn't even wear it. மூன்றாவது தடவை போகும்போது பார்த்தீங்கன்னா டையை வந்து அவர் போடவே இல்லை, கையில் தான் இருந்தது. The pastor said, I'm glad you're only speaking 3 Sundays. If you spoke 4 Sunday, you will come without a shirt. போதும், நல்ல வேற உங்களுக்கு நாங்கள் 3 வாரம் தான் பிரசங்கம் கொடுத்துருந்தோம். 4வது வாரம் கொடுத்துருந்தா நீங்கள் சட்டையும் கழட்டிட்டு வந்திருப்பீங்கன்னு சொல்ல. Probably true. No, not really. The point is, people don't notice the changes if we do it gradually. நாம் நம்முடைய பாரம்பரியங்களை கொஞ்சம் கொஞ்சமாக மற்றவர்களுடைய உணர்வுகள் காயப்படாதபடிக்கு நாம் மாற்றியமைக்க முயற்சிக்கலாம். But if you suddenly change it, they'll all know. நீங்கள் உடனடியாக ஒரு பாரம்பரியமாய் செய்கிற காரியத்தை மாற்றுவீர்களானால் அவர்கள் உணர்வு ரீதியாக பாதிக்கப்படுவார்கள், கோபப்படுவார்கள், வருத்தப்படுவார்கள். I'm not saying change the tradition. உங்களுடைய பாரம்பரியங்கள் எல்லாம் தேவையற்றது, அவை எல்லாவற்றையும் மாற்றி விடுங்கள் என்று நான் சொல்லவில்லை. That's not my point. The point, like Jesus said, pay more attention to God's rule, not man's tradition. இயேசு கிறிஸ்து சொன்னதை போல மனிதனுடைய பாரம்பரியங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் தேவனுடைய வார்த்தைகளுக்கு முக்கியத்துவம் கொடுங்கள் என்று தான் நான் சொல்ல விரும்புகிறேன். Any other question? Yeah, one more. Okay. In chapter 1, when Jesus got baptized, there's a voice from heaven and Holy Spirit descended like a dove. So, only Jesus saw this, or only Jesus heard this, or John and Jesus, or the whole crowd? ஓகே, கேள்வி என்ன அப்படின்னா, இயேசு கிறிஸ்து ஞானஸ்நானம் எடுத்த போது வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாச்சு, இவரை நேசகுமாரன், இவரில் பிரியமாக இருக்கிறேன்னு. பரிசுத்தாவின் புறாவை போல இறங்கினாரு. இந்த காரியத்தை வந்து யோவான் மாத்திரம் தான் பார்த்தாரா? யோவான் மட்டுமா இல்லை அங்கே இருந்த எல்லாருமே இந்த காட்சியை பார்த்தார்களா என்று கேட்குறேன். Good question, and scholars debate on that a lot. இந்த காரியத்தை குறித்து நல்ல கேள்வி அது. இந்த காரியத்தை குறித்து பார்த்தீங்கன்னா வேத ஆராய்ச்சியாளர்கள் நிறைய கலந்தாலோசித்திருக்கிறார்கள். But it seems like Jesus definitely saw, and it seems like John also saw. நம்ம அந்த பகுதியை நம்ம பார்த்தோம் அப்படின்னா இயேசு கிறிஸ்து அதை பார்த்தார், அதே போல யோவானும் கட்டாயம் பார்த்திருக்க வேண்டும். I think it's John's gospel or Luke's gospel that says John was told, this is the fellow upon whom the Holy Spirit comes, he will be the Messiah. யோவான் சுவிசேஷத்தில் என்ன நினைக்கிறேன், அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஆண்டவர் ஏற்கனவே யோவானுக்கு சொல்லியிருந்தாரு, யார் மேலே பரிசுத்தாவின் வந்து இறங்குகிறதை நீ காண்பாயோ அவர் தான் மேசியான்னு சொல்லியிருந்தார். So I think John saw.
அதனால் யோவான் பார்த்திருக்க வேண்டும். க்ரௌடு பார்த்துருக்கீங்க. Crowd, yeah, good question. I don't think the crowd ever saw. ஒருவேளை இந்த கூட்டத்தார் பார்த்திருக்க வாய்ப்பில்லை. Yeah. And also, how Matthew tells the story and how Luke tells the story is slightly different. In the sense, Matthew says he descended like a dove descends. Luke says he looked like a dove as he descended. மத்தையும் லூக்காவும் இந்த ஒரே சம்பவத்தை வெவ்வேறு விதமாக விவரிக்கிறாங்க. மத்தையும் சொல்லும்போது சொல்கிறாரு அவர் புறாவை போல அவர் இறங்கினார் என்று சொல்லப்பட்டிருக்கு. லூக்கா சொல்லும்போது அவர் புறாவாகவே வெளிப்பட்டார் என்பதாக குறிப்பிடுகிறார். Yeah. So one is focusing on the descent and the one is focusing on the form. ஒருத்தர் அவர் எப்படி இறங்கி வந்தார் என்பதை பேசுகிறார், இன்னொருவர் எப்படிப்பட்டவராக எப்படியாக தன்னை விளங்கப்படுகிறார் என்பதை பேசுகிறார். Remember, none of these people were there. இந்த எழுதின யாருமே அந்த இடத்துல இல்லை என்றதை நீங்கள் மனதில் கொள்ளுங்கள். Right? Only Jesus and John knew and the tradition. John would have told his disciples. இயேசுவுக்கும் யோவானுக்கு தான் தெரியும் என்ன நடந்ததுன்னு. ஒருவேளை பின்பாக என்ன செஞ்சிருக்கணும், சொல்லியிருக்கணும் அவர்களுக்கு. I think it's raining. All those people on the back row without the plan. So are we speaking through the rain or moving? Pray for a miracle. By faith, stop the rain. It will drizzle and it will be over. That's a question we gave you to discuss. Now you are throwing it back to us. நான் கொடுத்த கேள்வி எங்களுக்கே திருப்பி தரீங்க. New generation is living. Yeah. Yeah, that's definitely the problem because they don't see truth in what we are saying. நாம் சொல்வதில் உள்ள உண்மையை அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது ஏனென்றால் நாம் மாய்மாலமாக இருப்பதினால். There is also a danger that I talked, that we are constantly moving, constantly changing. நாம் தொடர்ந்து நம்முடைய பாரம்பரியங்கள் மாறிக்கொண்டே இருப்பதினாலே அது மிகப்பெரிய ஆபத்திலே கொண்டு வந்து விடுகிறது.